அந்த நண்பன் அரவன், நீ ஆரிய பார்ப்பன நினைச்சிட்டு அலையாத. பூநூல் அவனுக்கு சொந்தமா எங்க ஊர்ல தச்சு ஆசாரி நூல் என்றால் அளப்பது, சரியாக அளப்பது. பணம் சட்டத்தை கோடு வெட்டும் போது, பாதைக்கு சாலையை போடும்போது சரியா நூல் பிடிச்சு அளப்பான். மனிதனை அளப்பது, மனிதனின் மூளையை அறிவை அளப்பது நூல். அதனாலதான் புத்தகத்துக்கு நூல் என்றும் பேர் வச்சான். அன்னைக்கு சிற்பிகள், தச்சர்கள், பெரிய பெரிய மேதைகளுக்கெல்லாம் மாலை அணிவிச்சான். எங்கள் கோயில்கள்ல எங்கள் சிற்பங்களை எங்கள் முன்னோர்கள் தெய்வங்களா வடிக்கிற அந்த சிற்பிகள் அந்த மாலை எப்படி இடையூறா இருக்குன்னு இப்படி சுத்தி போட்டுக்கிட்டு அப்படியே வடிச்சான். ரொம்ப நேரம் அந்த வேலையை செய்யும் போது அவன் உடல் சூட்லையும் வெயில் வெப்பத்திலையும் பூ வாடி உதிர்ந்துட்டு வெறும் நூல் மட்டும் முதுகுல இருந்தது. அந்த நூலுக்கு பேரெல்லாம் பூ உதிர்ந்துருச்சு, அதனால பூ நூல். இதை இவன் தூக்கி போட்டுக்கிட்டு ஏன் நூல் ஏன் நூல்ன்ற, அது ஓ நூலா? உன் தோட்டத்துல விளைஞ்ச பருத்தியா? பறையும் எவன் தோட்டத்துல விளைஞ்ச பருத்தி? நான் ஒண்ணு குட்டு வளர்த்தது, எச்சுதிப்பு வளர்த்தது, என் வேர்வையில விளைஞ்சது. அந்த நூலை நீயாவது திரிச்சியா? திரிச்சது நானு. உன் பணப்பைய ஒருத்தன் பறிச்சுட்டு ஓடுறான், நீ என்ன செய்வ? விரட்டி ஓடி போய் பறிச்சுட்டு வருவீல்ல? அப்படித்தான் 3000 ஆண்டுக்கு முன்னாடி பறிச்சுட்டு போனதை இப்ப நான் கிளம்பி போய் பறிச்சுட்டு வரப்போறேன். விட்டுறாத.